பக்தி வைராக்கியம் எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு இல்லாத ஒரு குணம் இவன்கிட்ட எங்கேருந்து வந்தது? சாக போற நேரத்தில் கல்லால் அடிக்கிறாங்க, எல்லாம் இவனை வெறுக்கிறாங்க, பயக்கிறாங்க. ஒரு தப்பு பண்ணலாம கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணதுக்கு அடிக்கிறாங்க. ஆனால் அவர்களை மன்னித்து ஜெபம் பண்றானே இவன். எனக்கு வராத குணம், எனக்கு வராத இரக்கம், எனக்கு வராத தயவு, எனக்கு வராத அந்த பண்பு இவனுக்கு எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாரு. இதை யோசிச்சுக்கிட்டு நான் பல நாள் தூங்காம இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் தமஸ்கு போகிற வழியில் இயேசுவை சந்திக்கிறார். தமஸ்கு போகிற வழியில் திடீர்னு இயேசுவை பார்த்த உடனே அவர் ஒன்றும் ரட்சிக்கப்பட்டுள்ள, இது உள்ள அவருக்குள்ள வேலை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கிருந்து வந்தது இந்த பண்பு? நல்லா யோசித்து பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். அந்த இயேசுநாதர் அப்படிதான் செத்தாராமே. அவர் சாகும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்னு சொல்லி ஜெபம்ல செத்தாராம் அவரு. இவர்கள் ஆசீர்வதிச்சிட்டுல செத்தாராம் அவரு, மன்னிச்சிட்டுல செத்தாராம் இவர். அவரை விசுவாச உள்ளம் முழுக்க அவரை குறித்த சத்தியம் இருக்கிறது. அவரை மாதிரி ஆயிட்டான். இது என்ன சத்தியம்? இது சத்தியத்தை பலர் போதிக்கிறாங்க. போதிக்கிறது எதுக்கு போகிறார்? ஆள் சேகரத்துக்கு போதிக்கிறாங்க. இந்த சத்தியம் வித்தியாசமா இருக்குது. கிறிஸ்துவை குறித்த சத்தியம் ஆள் சேகர சத்தியம் இல்ல, ஆளை மாத்திர சத்தியம். இது இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. யாராவது என்னைக்காவது வந்து உங்களை ஆள் சேர்த்தல, நான் தயவுசெய்து எங்க கோயிலுக்கு வந்துருங்க, எங்க இதுல சேர்ந்துருங்க, இதுதான் மெய்யான சபை, இங்கே தான் சரியான சத்தியம், உங்களுக்கு இங்கே வந்து தயவு செய்து இங்கே வந்து அடைஞ்சிருங்க அப்படின்னு நான் என்னைக்காவது யார்ட்டியா சொன்னேன்னா? நான் கிடையவே கிடையாது. சிலருடைய வீடுகள்லாம் நான் போனதே கிடையாது. அவசியம்னா போகிறேன், அவ்வளோதான ஒழிய சும்மா சுற்றி சுற்றி வர்றது கிடையாது. நான் அப்படி வந்தால் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது. சுற்றி வர்றதுக்கே சரியாக போயிடும். அது ஜனங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு ஆளை விடுங்கன்ட்டாங்க. வரவானா நீங்கள் பண்ணுங்கள் பிரசங்கம், அது போதும்ட்டாங்க. அப்போ நான் யாரையும் போய் கூப்பிடல, யாரையும் வாங்க வாங்கன்னு மருந்து கேட்கல, ஒன்றும் பண்ணல. ஒரு ஆள் சொன்னார், என்ன நீ எல்லாம் ஊழியக்காரனா, உனக்கு ஒன்றுமே தெரியும், முடிஞ்சவன ஓடிப்போ அங்கே இல்லையா நீ, அங்கே போய் எல்லாத்தையும் கை கொடுத்து அடுத்த வாரம் மறந்துடாமல் வந்துடுங்க அப்படி கொடுத்தினா தானே வருவாங்க. நாங்கள் சரியான இப்போ லூஸாக இருக்கிறே நீ, உனக்கு என்ன தெரியவே இல்லையே ஒன்றுமே அப்படின்னாங்க. என்ன மனுஷன் நீ, என்ன பாஸ்டர் நீ, எல்லாரையும் நைஸ் பண்ணி வச்சுக்க வேணாமா? இந்த நைஸ் பண்ணுறது, தடவி கொடுக்குறது, எல்லார்ட்டையும் பேசி தயவுசெய்து வந்துருங்க, எப்படியாவது வர வச்சிடணுமேனு, அதுதான் ஆள் சேர்க்கிறது. ஹலோ, சுவிசேஷம் ஆள் சேர்க்கிற சத்தியம் இல்ல, ஆளை மாத்துகிற சத்தியம். நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. அந்த காலத்துல இருந்து 10 பேர் வந்த காலத்திலேயே கவலைப்படல. நான் எத்தனை பேர் வந்தாங்கலாம் என்ன, நான் பாட்டு இப்போ கூட அப்படிதான், எத்தனை பேர் வந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா ஆள் சேர்க்கறது என் வேலை கிடையாது, ஆளை மாத்துறது கர்த்தருடைய வேலை. அதுக்கு ஒரு நான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றேன், அவ்வளவுதான ஒழிய வேற எதுவுமே